இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஜின் அப்படின்ற எக்கோ சிஸ்டத்தில் நமக்கு பாலிகான் அப்டேட் அப்படின்றது வந்து முந்தா நாள் வந்தது. அது என்ன வந்திருக்கு அப்படின்னா எவ்ரி பிளாக் அப்படின்றது 2 செகண்ட் அப்படின்றது 1.75 குறைஞ்சதுனால நம்மளோட அவாக் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 14,400 பிளாக் சேர்ந்தா ஒரு 8 ஹவர் அப்படின்ற கால்குலேஷனில் மாறுபட்டதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்கோட டைம் 1.25 செகண்ட் அப்படின்றது 14,400 பிளாக் கிரியேட் ஆகிறதுக்கு 7 ஹவர்ஸ் அப்படின்ற அந்த கால்குலேஷன்லேயே முடிகிறதுனால நம்மளோட ரீபேஸ் மெக்கானிசத்தில் எவ்ரி 7 ஹவர்ஸுக்கு இப்போ ரிவார்டு நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் நம்மளோட சிஸ்டத்தில் எவ்ரி 8 ஹவர்ஸ் 0.22 0.4 அப்படின்றது மேஜராக சொல்கிறோம். இப்போ 0.1800 அப்படின்ற ரிவார்டு எவ்ரி 8 ஹவர்ஸ் கிடைக்குது. அப்படின்ற இந்த கால்குலேஷன் எவ்ரி 7 ஹவர்ஸ் அப்படின்னா இதை பெர் டேக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணுறது, பெர் மந்த்துக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கத்தை தான் இப்போ நம்ம இந்த இமேஜில் நம்ம பார்க்குறோம். அப்போ சைக்கிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது 1 சைக்கிள் அப்படின்றது 7 ஹவர்ஸ். அப்போ 7 ஹவர்ஸ் அப்படின்னா 30 நாளில் எத்தனை 7 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 720 மணி நேரம் வந்து 30 நாள் சேர்ந்தது. ஓகேங்களா? இப்போ 720 அப்படின்றத நம்ம டிவைட் பை 7 அப்போ கால்குலேட் பண்ணும்போது 102.86 சைக்கிள்ன்றது 1 மந்த்துக்கு நடக்குது. அப்போ ஒரு மாசத்துக்கு 720 சைக்கிள் 7 நாளைக்கு 102 அப்படின்ற கால்குலேஷன் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.1800 அப்படின்ற கால்குலேஷன் பிரகாரம் நம்ம எவ்ரி 8 ஹவர்ஸ் அப்படின்றது எவ்ரி 7 ஹவர்ஸ் அப்படின்றது நமக்கு காம்பவுண்டிங் அப்படின்றதுல மந்த்லி நமக்கு என்ன கால்குலேஷன் கிடைக்குது அப்படின்னா 20.3% எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது நமக்கு காம்பவுண்டிங் மூலியமா கிடைக்குது அப்படின்றது தான். மேடம் அப்படியே அடுத்த இமேஜ் என்ன காட்டுங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரிஜினோட ஏபி உங்கள் லாபத்தை கணக்கிடுவது எப்படி அப்படின்றது 7 மணி நேரம் கணக்கு பிரகாரம் வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா அடிப்படை விகிதம் 7 மணி நேரத்துக்கு 0.1800% அப்படின்ற கணக்கு பிரகாரம் நம்ம கணக்கீட்டு சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா இன்ட்டு டிவைட் பை 7 7 கொடுக்கப்பட்ட வெகுமதி விகிதத்தை மொத்த மணி நேரத்தை 7ஆல் வகுத்து வரும் எண்ணுடன் பெருக்க வேண்டும் அப்படின்ற இந்த கால்குலேஷன் பிரகாரம் 21 மணி நேரத்துக்கு நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 0.5400%. அதே இது நம்ம 8 மணி நேரத்துக்குன்னா என்ன கணக்கு பண்றோம் 0.6 அப்படின்றது கணக்கு பண்றோம். இப்ப 21 மணி நேரம் அப்படின்றது 3 7 மணி நேரம் சேர்ந்தது. அப்போ 0.1800% அப்படின்றதுனால 0.18 இன்ட்டு 3 0.54 அப்படின்றது 21 மணி நேரத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது அந்த ப்ளூ கலர்ல உள்ள அந்த டைம் பிரகாரம் 0.1800 இன்ட்டு 24 டிவைட் பை 7 அப்படின்ட்டு கணக்கு பண்ணோம்னா 0.6171% அப்படின்றது பெர் டே கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற அந்த கால்குலேஷன் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நமக்கு கிடைக்கிற அந்த தோராயமாக உங்களுக்கு பெர் டேக்கு 0.617% அப்படின்னா அப்போது மந்த்லி மேலே உள்ள அந்த ஒரு பேஜ் காமிங்க 20.3%. இதே இது வருஷத்துக்கு அப்படின்னு போகும்போது நமக்கு எப்பயும் போல் அந்த 8x ப்ராஃபிட் அப்படின்றது நமக்கு கிடைக்கிது அப்படின்றது. ஏன் இந்த கன்ஃபியூஷன் அப்படின்னா 8 மணி நேரம் ரிவார்டுன்றது 7 மணி நேரம், அதே 0.2ன்றது 0.18 அப்படின்னு மாறினதுனால எப்படி நம்ம கணக்கு பார்க்கறது அப்படின்ற விஷயத்த தான் இப்போ நம்ம இங்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இதில் யாருக்காவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே மேடம். ஓகே சார்.